கனடாவில் ஈழத்தமிழர்கள் இருவர் கைதான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் விற்பனை செய்ததாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2 தமிழர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிராம்பட்டனைச் சேர்ந்த 32 வயது மற்றும் 34 வயதான தமிழ் நபர்கள் இருவர் ஒன்டாரியோ மாகாண போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம், இந்த விசாரணைக்கு டெயில் பின் திட்டம் என பெயரிடப்பட்டிருந்தது. திருடப்பட்ட வாகனங்களின் அடையாளம் மற்றும் பதிவு எண்களை மாற்றி அவற்றை மோசடியாக மறுபதிவு செய்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் போது ஒன்டாரியோ மாகாணத்தின் வாகன பதிவு செயல்முறைக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் முறைகேடாக பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளதுடன், கைது செய்யப்பட்ட 4 மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.